மேட்டூர் அணையில் இருந்து இன்று பிற்பகல் 3 மணிக்கு நீர் திறக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அணையிலிருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறக்க இருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து நீர்த்திறப்பானது அதிகரித்திருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் ஒகேனக்கல் ஆற்றில் நீர்த்திறப்பு அதிகரித்த நிலையில் மேட்டூர் அணையிலும் நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, எத்தனை நாட்களுக்கு மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்கப்பட உள்ளது? கூடுதல் விவரங்கள். திவ்யா, கர்நாடகத்தினுடைய காவிரி பகுதிகள் குறிப்பாக பருவமழையினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீரினுடைய அளவு அதிகரித்திருக்கிறது. மழையினுடைய தாக்கத்தால் அங்க இருக்கக்கூடிய 4 அணைகளிலும் நீரினுடைய அளவு அதிகரித்திருப்பதால் குறிப்பாக தமிழகத்திற்கு தண்ணீர் வரக்கூடிய KRS, கபினி போன்ற அணைகளிலிருந்து மேட்டூருக்கு தண்ணீர் வரக்கூடிய பகுதிகளில் அதிக அளவு உபரி நீர் திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணையினுடைய கொள்ளளவு அதிகரித்திருக்கிறது. 120 அடி இருக்கக்கூடிய மேட்டூர் அணையில் 110க்கும் அதிகமான தற்போது அடி என்பது தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்த மேட்டூர் அணையில் தேங்கி இருக்கக்கூடிய நீரை, சேமித்து வைக்கக்கூடிய நீரை முறையாகவும் செம்மையாகவும் பயன்படுத்துவதற்காக இன்று பிற்பகல் 3 மணிக்கு மேட்டூர் அணையை திறப்பதற்கான ஒரு உத்தரவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கியிருக்கிறார். முதல் கட்டமாக 12,000 கன அடி நீர் திறக்கப்படும் என்றும் இந்த நீர்வரத்தை பொறுத்து படிப்படியாக தண்ணீருடைய அளவை அதிகரிப்பதற்கான ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடக்கூடிய இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மேட்டூர் அணை தொடர்ச்சியாக கர்நாடகத்தினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து வெளிவரக்கூடிய உபரி நீர் காரணமாக மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருவதால் அங்கு மேற்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு பணிகள், குறிப்பாக கரையோர மக்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, விவசாயிகளுக்கு அங்கு சம்பா சாகுபடி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் என்ன என்பன போன்ற பல்வேறு கட்ட ஆலோசனைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் நடத்தியிருந்த நிலையில்தான் இந்த அறிவிப்பு என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கர்நாடகத்தினுடைய காவிரி பகுதிகளிலிருந்து வெளிவரக்கூடிய நீரின் அளவு சுமார் 1,48,000 கன அடி நீர் வரை இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் மேட்டூர் அணையினுடைய நீர்வரத்தும் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 5,339 கிலோமீட்டருக்கு மேல் கால்வாய்கள் இதுவரை தூர்வாரப்பட்டிருப்பதாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் போது அதில் எவ்வித சிரமமும் இன்றி அது நீர்ப்பாசன பகுதிகளை வந்து சேர்வதற்கு ஒரு முழு அளவில் பணிகள் என்பது தயார் நிலையில் இருக்கிறது என்பதை மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த உத்தரவு என்பது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 3 மணிக்கு மேட்டூர் அணையிலிருந்து 12,000 கன அடி நீர் முதல் கட்டமாக திறக்கப்படும் என்ற இந்த உத்தரவு என்பது விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர்களுக்கு தேவையான விதைகள், உரங்கள் போன்றவை வழங்குவதற்கான ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வேளாண் துறை சார்பாக வழங்கியிருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு தேவையான இந்த நீர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுவதற்கான அறிவிப்பு அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தற்போதைய செய்தி இருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.